லக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம செலியன் வந்ததோ ரொம்பவே சந்தோஷமா அங்கிள் வாங்க அங்கிள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக சரி ஓகேன்னு சொன்னதும் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நீ ஜெனிய மேல ரொம்பவே அன்பு பாசம் எல்லாமே வச்சிருக்கே தானா? ஆமா எனக்கு எல்லாமே என்னுடைய ஜெனி தான். நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், திருந்துறதுக்காக எனக்காக ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் அதை கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். இனி ஜெனியை நான் உள்ளங்கையில வச்சு பார்த்துப்பேன், தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அங்கிள்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி உனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன், நீ ஜெனி மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கிறது உண்மைனா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல அவளுக்கு கையெழுத்து போடும். அவளுக்கு உன் கூட சேர்ந்து வாழ கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அவளுக்காக வேற ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவ ரொம்பவே நல்லா ஜெனியையும் பார்த்துப்பான், குழந்தையும் பார்த்துப்பான். நீ ஜெனியோட வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாவே அவ சந்தோஷமா இருப்பான்னு சொல்றாங்க. அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி முடியும்? ஜெனி மேல நான் உயிரா இருக்க, அவ என்னுடைய குழந்தைன்றாங்க. அது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா ஜெனிக்கு இதுல விருப்பம் இல்லையே, அவ என்ன பண்ணுவா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனி மேல நீ வச்சிருக்க உண்மையான அன்பு காதல் உண்மைனா நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க ஜோசப். இப்ப நம்ம செலியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.